Hi guys, I'm Niveta. இந்த வீடியோவில் 11th ஸ்டாண்டர்ட் மேத்தமெட்டிக்ஸில் வந்துட்டு எக்ஸசைஸ் 11.2ஓட எக்ஸாம்பிள்ஸ் தான் பார்க்க போகிறோம். சரிங்களா? ஸோ இப்போ இதுக்கான டாபிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்டெக்ரல் ஆஃப் த ஃபார்ம் இன்டெக்ரல் ஓவர் எஃப் ஆஃப் ஏஎக்ஸ் ப்ளஸ் பி டிஎக்ஸ் அப்படிங்கிறது. ஸோ முன்னாடி பார்த்ததெல்லாம் இன்டெக்ரல் ஓவர் எஃப் ஆஃப் எக்ஸ், ஓகே, எக்ஸ் மட்டும் இருக்கும். பட் இப்போ நம்ம வந்துட்டு எக்ஸ் கூட ஏஎக்ஸ் இருக்குது ப்ளஸ் பி இருக்குது. ஸோ இப்படி இருக்கும்போது நம்ம எப்படி இன்டெகிரேட் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போது இங்கே பாருங்கள், இன்டெக்ரல் ஓவர் எஃப் ஆஃப் எக்ஸ் டிஎக்ஸ்னா நமக்கு டேரெக்டாக ஜி ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் சின்னு வரும். அதுவே இன்டெக்ரல் ஓவர் எஃப் ஆஃப் ஏஎக்ஸ் ப்ளஸ் பி இன்டூ டிஎக்ஸ்ன்னு இருந்துச்சுன்னா எக்ஸு கூட ஒரு கோஎஃபிஷியண்ட்டாக ஏ ப்ளஸ் பின்னு இருக்கு. ஓகே, இந்த மாதிரி ஒரு ஃபங்க்ஷன் நம்ம இன்டெகிரேட் பண்ணோம்னா நமக்கு எப்படி மாறும்னா ஜி ஆஃப் ஏஎக்ஸ் ப்ளஸ் பின்னு மாறும். ஓகேவா? ஆனால் டிவைடில் இந்த எக்ஸு கூட கோஎஃபிஷியண்ட்டாக இருக்குல்ல, அது வந்துட்டு டிவைடில் வரும். 1/a இன்ட்டு ஜி ஆஃப் ஏஎக்ஸ் ப்ளஸ் பி ப்ளஸ் சின்றது வரும். ஓகே, ஸோ இப்போ இதுக்கேற்ற மாதிரி ஒரு ப்ராப்ளம் பார்க்கலாம். இன்டெக்ரல் ஓவர் 4x + 5 டு த ஹோல் பவர் 6 dx அப்படின்னு இருக்கு. ஓகே, ஸோ நமக்கு கொடுத்துருக்கிற கொஸ்டின் என்ன அப்படின்னா, இன்டெக்ரல் ஓவர் 4x + 5 டு த ஹோல் பவர் 6 dx அப்படின்றது. இப்போது நம்ம நார்மலாக இன்டெக்ரல் ஓவர் எக்ஸ்ன்னு இருந்துச்சுன்னா, எக்ஸ் டிஎக்ஸ்ன்னு இருந்துச்சுன்னா நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்றத பார்க்கலாம். அதுக்கு நம்மக்கிட்ட ஒரு ஃபார்முலா இருக்குது. எக்ஸ் பவர் என் டிஎக்ஸ்ன்னு இருந்துச்சுன்னா எக்ஸ் பவர் n + 1/n + 1 அப்படின்னு மாற்றுவோம். அப்போ இங்கே எக்ஸ் பவர் 1 இருக்குது அப்படின்ற பட்சத்தில் நமக்கு எப்படி வரும்னா, இன்டெக்ரல் ஓவர் எக்ஸ் பவர் 1 dx அப்படிங்கிறது எக்ஸ் பவர் 1 + 1 / 1 + 1 which is x²/2ன்னு வரும். ஓகேவா? இது வந்துட்டு நமக்கு எக்ஸ் கூட எதுவுமே இல்லாதப்ப நம்ம நார்மலாக சிம்பிளாக பண்ணிடுவோம். ஆனால் இங்கே எக்ஸ் கூட உங்களுக்கு கோஎஃபிஷியண்ட்டாக 4 இருக்குது ப்ளஸ் 5 இருக்குது. ஓகேவா? ஸோ அப்போ இந்த இடத்துல நம்ம எப்படி பண்ண போகிறோம் அப்படின்னா, இது நீங்கள் இன்டெகிரேட் பண்ணிங்கன்னா இது வந்துட்டு ஜஸ்ட் 2 மார்க்லாம் அந்த மாதிரி தான் கேட்பாங்க. இது வந்து பேசிக்ஸ் தான். ஸோ அதனால் நீங்கள் வந்துட்டு கம்ப்ளீட்டாக ஃபார்முலா எழுதணும் அப்படின்றதுலாம் கிடையாது. இது பொறுத்தவரை உங்களுக்கு எப்படி மாறும் அப்படின்னா, இந்த 4x + 5 நீங்கள் அப்படியே தான் எழுதணும். ஓகேவா? இந்த இடத்துல பவர் இருக்குல்ல, 6 + 1 / 6 + 1 அப்படின்னு மாறும். அதுக்கப்புறமேட்டு இன்டூ, ஓகே, இதாவது 1/, எப்படி வரும்னா எக்ஸு கூட இருக்கிறது இங்கே வந்துடும், 1/4 அப்படின்னு வந்துடும். ஓகேவா? ப்ளஸ் சி. புரியுதா? நம்ம நார்மலாக எக்ஸ் பவர் என்னன்னு இருந்துச்சுன்னா எக்ஸ் பவர் n + 1/n + 1ன்னு இருக்கும்ல, அந்த எக்ஸுக்கு பதிலாக 4x + 5ன்னு இருக்கு. ஓகே, அப்போ நம்ம என்ன பண்ணோம்னா 4x + 5 டு த ஹோல் பவர் ஆஃப் 6 + 1 / 6 + 1 அப்படின்னு வரும். அதுக்கப்புறமேட்டு இன்டூ 1/4ன்னு வரும். ஏன்னா இந்த எக்ஸோட கோஎஃபிஷியன்ட் 4. இப்போ நம்ம பார்க்க போகிற எல்லா ப்ராப்ளம்ஸ்க்குமே எக்ஸுக்கு என்ன கோஎஃபிஷியன்ட் வருதோ அதை நம்ம அப்படியே வந்துட்டு இங்கே டினாமினேட்டரில் போடுவோம். ஓகே, ஸோ நம்மளோட ஃபைனல் ஆன்சர் 4x + 5 டு த ஹோல் பவர் 6 + 1 வந்து 7 / 4 × 6 + 1 7 + c. ஸோ 4x + 5 டு த ஹோல் பவர் 7 / 7 4s are 28 + c அப்படிங்கிறதா உங்களோட ஆன்சராக இருக்கும். இங்கே பாருங்கள், 4x + 5 டு த ஹோல் பவர் ஆஃப் 7 / 28 + c. ஓகேவா? நெக்ஸ்ட் இந்த ப்ராப்ளம் பார்க்கலாம். ப்ராப்ளமோட கொஸ்டின், செகண்ட் ப்ராப்ளமோட கொஸ்டின் என்ன அப்படின்னா, இன்டெக்ரல் ஓவர் √15 - 2x dx அப்படிங்கிறது. ஓகே, ஸோ இப்போ ஆக்சுவலி நமக்கு நம்மளோட ஃபார்முலா முன்னாடி நம்ம படித்த இதோட ஃபார்முலா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்டெக்ரல் ஓவர் எக்ஸ் பவர் n = எக்ஸ் பவர் n + 1/n + 1 + c அப்படின்றது தான். ஓகேவா? இப்போது நெக்ஸ்ட் இது எப்படி மாறும் அப்படின்னா, இன்டெக்ரல் ஓவர் 15 - 2x டு த ஹோல் பவர் 1/2. ரூட்னா 1/2ன்னு எழுதலாம்ல. ஓகேவா? ஸோ இப்போது உங்களுக்கு இதெல்லாம் கஷ்டமாக இருக்கிற மாதிரி இருக்கும். பட் ஸ்டில் இப்போ வந்து ஏபிசிடி படிக்கும்போது உங்களுக்கு கஷ்டமாக இருந்தது. ஆனால் வந்துட்டு வேர்ட்ஸ், சென்டென்ஸ் அதெல்லாம் இருக்கும்போது ஏபிசிடி ரொம்ப ஈஸியாக இருக்குல்ல. அதே மாதிரி தான் இன்டகிரேஷனில் இது வந்து ஏபிசிடி மாதிரி தான் உங்களுக்கு. ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு இப்படி இருக்கிறத நம்ம இன்டகிரேட் பண்ணணும். நீங்கள் இதெல்லாம் யோசிச்சு கன்ஃபியூஸ் ஆக வேணாம். இதை ஹோல் டேர்மாக நீங்கள் எடுத்துக்கோங்க. ஹோல் டேர்மாக எடுத்துக்கிட்டிங்கன்னா இதை இன்டகிரேட் பண்ணும்போது 15 - 2x டு த ஹோல் பவர் 1/2 + 1 / 1/2 + 1 இன்டூ எக்ஸுக்கு முன்னாடி என்ன இருக்குது, 2 மட்டும் இல்லை, -2ங்கிறது இருக்குது. ஸோ 1 / -2ன்னு வரும். அதுக்கப்புறம் ப்ளஸ் சி. ஓகேவா? இப்போது 1/2 + 1ஓட வேல்யூ என்னது, 1/2 + 1 = 1 + 2/2.
which is 3/2 வருமா? அப்போ நம்ம என்ன பண்ணோம்னா is equal to 15 minus 2x power 3/2 divided by 3/2 into 1 by minus 2 வரும். ஓகே, ஸோ இப்போ நீங்கள் வந்துட்டு இதை வந்து ரெசிப்ரோகேட் எடுத்துக்கலாம். ரெசிப்ரோகேட் எடுக்கும்போது 15 minus 2x power 3/2ங்கிறது வந்திருக்கும். இந்த இடத்துல என்ன இருக்கும்னா 3/2ங்கிறது 2/3ன்னு மாறி இருக்கும். ஓகேவா? அதுக்கப்புறம் இன்ட்டு 1 by minus 2ன்னு வரும். 2 கேன்சல் ஆகிடும். ஓகேவா? ஸோ உங்களோட ஆன்சர் என்னவா இருக்கும் அப்படின்னா, இந்த மைனஸை நம்ம முன்னாடி எடுத்துகிட்டு வந்துடலாமா? மைனஸ் 15 minus 2x பவர் 3/2 டிவைடட் பை 3 ப்ளஸ் சி அப்படிங்கிறதா உங்களோட ஆன்சராக இருக்க முடியும். ஓகே, ஸோ இந்த இடத்துல பவர் 1/2ன்னு இருக்குது. அப்போ நீங்கள் வந்துட்டு x power n plus 1 by n plus 1 அந்த ஃபார்மேட்டை யூஸ் பண்ணிங்கன்னா 1/2 plus 1 divided by 1/2 plus 1 வரும். கூட நீங்கள் மறக்கக்கூடாதது என்னது, இந்த எக்ஸுக்கு முன்னாடி இருக்கிற கோஎஃபிஷியண்ட்டை இன்ட்டு 1 divided by அப்படின்ற மாதிரி அதை போடணும். ஓகேவா? இவ்வளோ இப்போ நீங்கள் வந்துட்டு இப்போ ஃபர்ஸ்ட் எக்ஸசைஸ் பார்க்குறதுனால தான் இவ்வளோ ஸ்டெப்ஸ் போடுற மாதிரி இருக்குது. இப்போ அடுத்த எக்ஸசைஸ்லாம் பார்க்கும்போது இதுதான் ஈஸியஸ்ட் எக்ஸசைஸ் மாதிரி உங்களுக்கு தோணும். ஓகேவா? நெக்ஸ்ட் நம்ம அடுத்து பார்க்க போகிறது தேர்ட் கொஸ்டின். பாருங்க, 1 divided by 3x plus 7 to the whole power 4 dxன்னு இருக்கு. Integral over 1 divided by 3x plus 7 to the whole power 4 dx. ஓகே, ஸோ இதை நம்ம எப்படி எழுதலாம்? ஃபர்ஸ்ட் சிம்பிளிஃபை பண்ணி எழுதும் போதுன்னா integral over 3x plus 7 to the whole power minus 4 dxன்னு எழுதலாம். 4 மேலே போயிடுச்சுன்னா -4 அப்படின்னு வரும். ஓகேவா? அதுக்கப்புறம் இந்த ஃபார்முலா தான் எக்ஸ் பவர் என் ஃபார்முலா, எக்ஸ் பவர் n plus 1 by n plus 1. ஸோ இது ஃபுல்லத்தையும் நீங்கள் எக்ஸ்ன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு என்ன ஆகும்னா 3x plus 7 to the whole power -4 plus 1 divided by -4 plus 1, ஓகே, இன்ட்டு 1 divided by எக்ஸோட கோஎஃபிஷியன்ட் என்ன இருக்குது, 3ன்றது இருக்குது. ஸோ 3 plus cன்னு வரும். ஸோ அடுத்த ஸ்டெப் என்னது, 3x plus 7 to the whole power -3 divided by -3 into 1/3 plus c அப்படின்னு வந்திருக்கும். அடுத்த ஸ்டெப் என்ன பண்ணலாம், இந்த -3 கீழே கொண்டுட்டு வந்துடலாமா? அதுக்கப்புறமேட்டு இங்கே டினாமினேட்டரில் இருக்கிற மைனஸை -1/3 3 9ன்னு எடுத்துக்கலாமா? அதுக்கப்புறம் இது கீழே கொண்டு வந்தீங்கன்னா என்னாகும், 3x plus 7 to the whole cubeன்னு மாறும், ப்ளஸ் சின்னு வரும். ஓகேவா? ஸோ இதுதான் உங்களோட ஆன்சராக இருக்கும். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா தெரியும், -1/9 into 3x plus 7 to the whole power 3 plus c. ஓகே, என்ன பண்ணியிருக்கோன்னா இப்படி வரும்போது டினாமினேட்டரில் இருக்கே அப்பெல்லாம் யோசிக்க வேண்டாம். நீங்கள் நியூமரேட்டரில் எடுத்துகிட்டு வந்துட்டு மைனஸ்ன்றதை போட்டுட்டிங்கன்னா நார்மலாக நம்ம எப்படி பண்ணுவோமோ அதே மாதிரி தான் வரும். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒரு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.